Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 36வது டெஸ்ட்டு. இதுவரை 35 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி, புதுமை பித்தன். ரெண்டாவது கொஸ்டின், நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் எது? ஆன்சர் டி, கேலி சித்திரம். தேர்டு கொஸ்டின், தமிழ்நாட்டில் மைய நூலகம் எது? தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது? ஆன்சர் பி, கன்னிமாரா நூலகம். நாலாவது கொஸ்டின், வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம் உடையது? வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம் கொண்டது? ஆன்சர் டி, 25 அடி அகலம் 25 அடி நீளம் கொண்டது. அஞ்சாவது கொஸ்டின், அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார்? அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார்? ஆன்சர் பர்மாவிற்கு. ஆறாவது கொஸ்டின், ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் டி, அந்தாதி. ஏழாவது கொஸ்டின், திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். எட்டாவது கொஸ்டின், கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி, மு மேத்தா. ஒன்பதாவது கொஸ்டின், மு மேத்தாவுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? மு மேத்தாவுக்கு எந்த நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஆன்சர் பி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக. பத்தாவது கொஸ்டின், அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார்? ஆன்சர் டி, அம்பவாதே. 11வது கொஸ்டின், சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் சமாஜ் சமாத சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பி, அம்பேத்கர். 12வது கொஸ்டின், காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில் எந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, தல்லாக்குளம் பகுதியில். 13வது கொஸ்டின், கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் சி, இறையரசன். 14வது கொஸ்டின், சோழநிலா என்ற நூலை எழுதியவர் யார்? சோழநிலா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மு மேத்தா. 15, ஹீராஸ் பாதிரியார் தமிழிலிருந்து தான் திராவிட என்ற சொல் பிறந்தது என்பதை எவ்வாறு விளக்கியுள்ளார்? ஆன்சர் ஏ, தமிழ் திராவிடா திராவிடா தமிழா 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 தமிழ். 16, தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஏ, ஹோக்கன். 17, கவிஞர் தமிழ்மொழி எங்கு பிறந்தார்? கவிஞர் தமிழ்மொழி எங்கு பிறந்தார்? ஆன்சர் பி, புதுவையில். 18, மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்? மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சி, தமிழ்மொழி. 19,
பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் யார்? ஆன்சர் பி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 20வது கொஸ்டின். விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 21. நிறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. நிறுத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் தொழிற்பெயர். 22. உண்பது நாளை உடுப்பவை இரண்டு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது? ஆன்சர் பி. புறநானூறு. 23. தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி. கந்தவர்மன். 24. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யூமா வாசுகி. 25. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க நூல் ஏது? ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க நூல் கலித்தொகை. 26. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் ஏது? ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பல்லு. சங்க நூல் கலித்தொகை, சிற்றிலக்கியம் பல்லு. 27வது கொஸ்டின். எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருளாதாரக்கல் உள்ள மாவட்டம் யார்? மாவட்டம் ஏது? ஆன்சர் சேலம் மாவட்டம். எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார்கல் உள்ள மாவட்டம் சேலம். 28. அறிவை விரிவு செய் என்று கூறியவர் யார்? அறிவை விரிவு செய் என்று கூறியவர் பாரதிதாசன். 29. ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு நடந்த அகழாய்வில் கிடைத்தன? ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கு நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன? ஆன்சர் அரிக்கமேடு. 30வது கொஸ்டின். நன்னூலை இயற்றியவர் யார்? நன்னூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பி. பவனந்தி முனிவர். இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 36வது டெஸ்ட்டு. இதுவரை 35 டெஸ்ட் வந்து தமிழில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ தமிழ் லாஸ்ட் டைம் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் எதுவுமே சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸில் தான் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏல் வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.